தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய எல் முருகனின் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் தற்பொழுது பொங்கல் வைத்து அந்த நிகழ்ச்சியை உற்சாகமாக கொண்டாடி வருவதை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகின்றோம். கடந்த சில ஆண்டுகளாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களது வீட்டில் பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் நரேந்திர மோடியும் தவறாமல் அதில் கலந்து கொள்கின்றார். பெரும்பாலும் மாலை நேரங்களில் நடைபெறுவதாக இருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் இந்த முறை காலையிலேயே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய முக்கிய பிரமுகர்களும் இந்த விழாவில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது தோழி கெனிஷா ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகரும் பாஜகவின் நிர்வாகியுமான சரத்குமார், அதே போல இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், நடிகை குஷ்பு பாஜக நிர்வாகியாகவும் இருக்கிறார், அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் ஜி.வி. பிரகாஷ் அவர்களின் அந்த இசை நிகழ்ச்சி என்பதும் தற்பொழுது நடத்தப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி சீனிவாசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரான வெங்கட்ரமணி கலந்து கொண்டிருக்கிறார். இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளான எம் சுந்தரேஷ் மற்றும் இன்னும் சில நீதிபதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர் மகாதேவன் போன்ற நீதிபதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் தமிழர்களாக இருக்கக்கூடிய சூழலில் மத்திய அமைச்சரின் இல்லத்தில் நடைபெறக்கூடிய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக முக்கியமான தமிழர்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மாறியிருக்கின்றது. நடிகர் சிவகார்த்திகேயனும் அவரது குடும்பத்தாருடன் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த உற்சாகமாக அந்த விழா என்பது நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பேசவும் இருக்கிறார். பொங்கல் விழாவுக்கான வாழ்த்துக்களை தமிழ் மக்களுக்கு தெரிவிப்பார். முக்கியமான செய்திகளையும் அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக நடைபெறுவதை விட இந்த ஆண்டு இன்னும் பிரம்மாண்டமாக இந்த விழாவை எல்முருகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்ல பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று இருக்கிறார். மேலும் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை, வானதி சீனிவாசன், சரத்குமார், குஷ்பு ஆகியோரும் பங்கேற்ற உள்ளனர். எல் முருகன் இல்ல பொங்கல் விழாவில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பொங்கல் பானைக்கு தீபாராதனை காண்பித்து பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்ல பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பொங்கல் பானைக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்ல பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பொங்கல் பானைக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தினார். மேலும் பசுமாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் பிரதமர் மோடி மாலையும் அணிவித்தார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். மத்திய அமைச்சர் எல் முருகனின் டெல்லி இல்லத்திலே தற்பொழுது நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். கடந்த ஆண்டுகளிலும் இதுபோன்று தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதுடன் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்திலே பொங்கல் விழாவில் பிரதமர் பங்கேற்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் பங்கு பெற்று தமிழகத்தை சார்ந்த பல்வேறு தலைவர்களுக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் மத்திய அமைச்சர் இல்லத்திற்கு சென்றிருந்தார்கள். அவர்களுக்கும் தன்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை பிரதமர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன்படி டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவிலே தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், சரத்குமார், குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். அது மட்டுமல்லாமல் திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழகத்திலிருந்து ஏராளமானவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். அண்மையில் பராசக்தி திரைப்படத்தின் இனிய பொங்கல் नड़वातकल आज पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है।
दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं। उसमें मैं भी एक हूं। इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात है। हमारे तमिल जीवन में पोंगल एक सुखद अनुभूति की तरह है। इसमें अन्नदाता की मेहनत, धरती और सूर्य के प्रति आभार का भाव है। साथ ही ये पर्व हमें प्रकृति, परिवार और समाज में संतुलन बनाने का रास्ता दिखाता है। इस समय देश के अलग अलग हिस्सों में लोहड़ी, मकर संक्रांति, माघ बिहू और अन्य त्योहारों की भी उमंग है। मैं भारत और दुनिया भर में रहने वाले सभी तमिल भाई बहनों को पोंगल की और सभी पर्वों की बहुत बहुत शुभकामनाएं देता हूं। साथियों, वैसे मेरे लिए ये भी बहुत सुखद रहा है कि पिछले वर्ष मुझे तमिल संस्कृति से जुड़े कई कार्यक्रमों में शामिल होने का अवसर मिला। मैंने तमिलनाडु में 1000 साल पुराने गंगईकोंडा चोलापुरम मंदिर में पूजा की। वाराणसी में काशी तमिल संगमम के दौरान सांस्कृतिक एकता की ऊर्जा को पल पल उसके साथ जहां भी रहा मैं जुड़ा रहा, मैंने उसे महसूस किया। जब मैं पंबन ब्रिज के लोकार्पण के लिए रामेश्वरम गया था तो तमिल इतिहास की महानता का फिर एक बार साक्षी बना था। हमारी तमिल संस्कृति पूरे भारत की साझी विरासत है। इतना ही नहीं, पूरी मानवता की ये साझी विरासत है। मैं एक भारत श्रेष्ठ भारत की जिस भावना की बात करता हूं, उसे पोंगल जैसे पर्व और सशक्त बनाते हैं। साथियों, दुनिया की लगभग सभी सभ्यताओं में फसलों से जुड़ा कोई न कोई उत्सव मनाया जाता है। तमिल संस्कृति में किसान को जीवन का आधार माना गया है। तिरुकुरल में कृषि और किसानों पर विस्तार से लिखा गया है। हमारे किसान राष्ट्र निर्माण के मजबूत साथी है। उनके प्रयासों से आत्मनिर्भर भारत अभियान को बहुत मजबूती मिल रही है। केंद्र सरकार भी किसानों को सशक्त बनाने के लिए प्रतिबद्ध होकर लगातार काम कर रही है। साथियों, पोंगल का त्योहार हमें प्रेरित करता है कि प्रकृति के प्रति आभार केवल शब्दों तक सीमित न रहे, उसे हम जीवन शैली का हिस्सा बनाएं। जब ये धरती
हमें इतना कुछ देती हैं, उसे संजोने का दायित्व भी हमारा है। अगली पीढ़ी के लिए मिट्टी को स्वस्थ रखना, पानी को बचाना और संसाधनों का संतुलित उपयोग करना सबसे जरूरी है। मिशन लाइफ, एक पेड़ मां के नाम, अमृत सरोवर जैसे हमारा अभियान इसी भावना को आगे बढ़ाते हैं। हम खेती को अधिक सस्टेनेबल और पर्यावरण के अनुकूल बनाने के लिए निरंतर काम कर रहे हैं। आने वाले समय में सस्टेनेबल खेती के तरीके, वाटर मैनेजमेंट, मैं तो लगातार कहता रहा हूं, पर ड्रॉप मोर क्रॉप, नेचुरल फार्मिंग, एग्रीटेक और वैल्यू एडिशन की भूमिका बेहद महत्वपूर्ण है। इन सभी क्षेत्रों में हमारे युवा नई सोच के साथ आगे बढ़ रहे हैं। कुछ ही महीने पहले मैं तमिलनाडु में नेचुरल फार्मिंग से जुड़े एक सम्मेलन में शामिल हुआ था, जहां मैंने देखा कि हमारे तमिल युवा कितना बेहतरीन काम कर रहे हैं। यानी प्रोफेशनल लाइफ की बड़ी बड़ी चीजें छोड़ करके वो खेत में काम कर रहे हुए मुझे मिले। मैं खेती से जुड़े अपने युवा तमिल मित्रों से आग्रह करता हूं कि वे सस्टेनेबल खेती में क्रांति लाने के इस अभियान का और विस्तार करें। हमारा लक्ष्य ये होना चाहिए कि हमारी थाली भी भरी रहे, हमारी जेब भी भरी रहे और हमारी धरती भी सुरक्षित रहे। साथियों, तमिल संस्कृति दुनिया की सबसे प्राचीन जीवित सभ्यताओं में से एक है। तमिल संस्कृति सदियों को जोड़ती है। वो इतिहास से सीखकर वर्तमान को आगे का रास्ता दिखाती है। इसी प्रेरणा से आज का भारत अपनी जड़ों से शक्ति लेकर नई संभावनाओं की ओर आगे बढ़ रहा है। आज पोंगल के इस पावन अवसर पर हम उस विश्वास को महसूस कर रहे हैं जो भारत को आगे बढ़ा रहा है। एक ऐसा भारत जो अपनी संस्कृति से जुड़ा है, अपनी धरती का सम्मान करता है और भविष्य को लेकर भरोसे में भरा हुआ है। इनिय पोंगल नलवा अकड़क्तुक्कल, वाळगा तमिल, वळगा भारतम। एक बार फिर आप सभी को पोंगल की बहुत बहुत बधाई, बहुत बहुत धन्यवाद। वणक्कम।
டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்ல பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். மேலும் இந்த விழாவில் நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை, வானதி சீனிவாசன், சரத்குமார், குஷ்பு உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகமரன். வணக்கம். விவரம். டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவிலே பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கின்றார். சற்று முன்பாக தன்னுடைய வாழ்த்துச் செய்தியினை தமிழக மக்களுக்கு பொங்கலை முன்வைத்து பிரதமர் அவர்கள் வழங்கியிருந்தார். அந்த வாழ்த்துச் செய்தியில் உழைப்புக்கு பெயர் போன வேளாண் பெருமக்களுடைய விழாவாக இருக்கின்றது, உறவுகளை இணைக்கக்கூடிய விழாவாக தலைமுறைகளை கடந்தும் இந்த பொங்கல் விழா இருந்து வருகின்றது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பிரதமர் அவர்கள் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் தான் இப்பொழுது மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் பங்கு பெற்று பொங்கல் பானைக்கு அந்த தீப ஆராதனை காட்டி பிரதமர் அவர்கள் வழிபாடு நடத்தினார். அதன் பிறகு பொங்கலினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பசுக்களுக்கு, அங்கே இருந்த மாடு கன்றுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் மாலை அணிவித்து பிரதமர் அவர்கள் மரியாதை செய்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.